ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டோட சோசியல் சயின்ஸோட பாக்ஸ் கொஷின் பார்க்குறோம். இதில் வந்து கடைசி பார்ட் பார்க்க போகிறோம். இதோட வந்து 10th ஸ்டாண்டர்டோட சோசியல் சயின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ 6th to 10th வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம பாக்ஸ் கொஷின் பார்த்துட்டோம். சோசியலும் சரி, சயின்ஸும் சரி. இதுக்கப்புறம் 11th and 12th பாக்ஸ் கொஷின் வந்து நான் போடுறேன். ஸோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து 11th and 12th பாக்ஸ் கொஷினும் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓபக் அப்படிங்கிறதோட லட்சணையை பற்றி சொல்லியிருக்காங்க. லட்சணைனா அந்த முத்திரை, ஓகேவா? ஸோ ஓபக் அப்படிங்கிறது வந்து 1969ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஒரு சர்வதேச வடிவமைப்பு போட்டியின் மூலமாக இந்த சின்னம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆஸ்திரேலிய வடிவமைப்பாளரான ஸ்வோபோடா அப்படிங்கிறவர் தான் இந்த லட்சணையை வந்து வடிவமைச்சிருக்காரு. ஸோ இதோட வெவ்வேறு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? ஓ வச்சு, பி வச்சு, இ, சி. இது ஓ, இது வந்து பி, இது இ, இது சி. அதை வச்சே வந்து இந்த முத்திரையை வந்து வடிவமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 1867-68 இதுல முதலா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் வந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதாவது வறுமையும் பிரிட்டனும் கொவ்வாத இந்திய ஆட்சியும், வறுமையும் பிரிட்டனுக்கு கொவ்வாத இந்திய ஆட்சியும், பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தை வந்து தனி நபர் வருமானத்தை பற்றி கூறியுள்ளார். ஸோ இந்த புத்தகத்தை எழுதினவர் யாருன்னு கேட்கலாம். இதுல வந்து எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு கேட்கலாம். ஸோ எப்படி வேணாலும் கொஸ்டின் வரலாம். தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து 1934ஆம் ஆண்டுல வந்து சைமன் குஸ்னட் அப்படிங்கிறவரால் ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் உருவாக்கப்பட்டது. சைமன் குஸ்னட் அவர்கள் தான் வந்து ஜிடிபியோட நவீன கருத்தை முதல்ல உருவாக்கியிருக்காரு. அடுத்து ஜிடிபியோட மதிப்பீடு. ஸோ புள்ளியியல் துறை அமைச்சரவையின் கீழே உள்ள மத்திய புள்ளியியல் அமைப்பு, அதாவது சிஎஸ்ஓ அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாமே பாதுகாக்கிறாங்க. தொழில்துறையின் உற்பத்தியை ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு, நுகர்வோர் விலை குறியீடு போன்ற குறியீடுகளை இந்த நிறுவனம் வந்து, அதாவது இந்த அமைப்பு வந்து வெளியிடுறாங்க. அடுத்து மொத்த மதிப்பு கூடுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GVA அப்படின்னு சொல்றாங்க. மொத்த மதிப்பு கூடுதல் அப்படிங்கிறது அதாவது பொருளாதாரத்தில் ஒரு பகுதி, தொழில் அல்லது துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு தான் இந்த மொத்த மதிப்பு கூடுதல் அப்படிங்கிறது. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா GVA = GDP பிளஸ் மானியம் மைனஸ் வரிகள். அது வந்து நேர்முக வரி, விற்பனை வரியா இருக்கும். ஸோ ஜிடிபி பிளஸ் மானியம் மைனஸ் வரிகள் அப்படிங்கிறதா GVA, மொத்த மதிப்பு கூடுதல். அடுத்து HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மனித மேம்பாட்டு குறியீடு. ஸோ இது வந்து 1990 வந்து பாகிஸ்தானோட முஹப் உல் ஹக் அப்படிங்கிற பொருளியல் அறிஞர் தான் வந்து அறிமுகப்படுத்திக்கார். ஸோ HDI வந்து அறிமுகப்படுத்தியவர் வந்து ஒரு பாகிஸ்தானி. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, வயது வந்தோரின் கல்வியறிவு மற்றும் வாழ்க்கை தரம், ஜிடிபியின் மடக்கை செயல்பாடு என கணக்கிடப்பட்டு வாங்கும் சக்தி சமநிலைக்கு சரி செய்யப்படுகிறது. ஸோ அதை எப்படி வந்து கால்குலேட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. UNDP இல் வெளியிடப்பட்ட சமீபத்தில் மனித வளர்ச்சி மதிப்பீட்டில் இந்தியா வந்து 189 நாடுகளில் 130வது இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் HDIயோட மதிப்பு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1990 இருந்து 2017 அந்த காலகட்டத்தில் இந்தியாவோட HDIயோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கான். 0.427 இருந்து 0.640 உயர்ந்தது. கிட்டத்தட்ட 50% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மில்லியன் மக்களின் வறுமையை போக்கி நாட்டின் குறிப்பிடத்தக்க குறியீடாக உள்ளது இந்த HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் உள்ள இந்தியாவின் பன்னாட்டு நிறுவனங்கள். ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய நிறுவனம் வந்து ஃபர்ஸ்ட் ஹரோ மோட்டோ கார்ப் அப்படின்னு சொல்லுது. இது வந்து தலைமை இடம் வந்து புதுடெல்லி. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியா, பங்களாதேஷ், ஆப்பிரிக்காலலாம் இருக்கு. பஜாஜ் வந்து பூனேவை தலைமையிடமாக வச்சிருக்குது. இது UAE, பங்களாதேஷில் இருக்கு. டிவிஎஸ் நிறுவனம் சென்னை தான் தலைமையிடம். பிரேசில், சிலி, கொலம்பியா, மெக்சிகோ, பெருவில் இருக்கு. அடுத்து பாரத ஸ்டேட் பேங்க் மும்பையை தலைமையிடமாக வச்சிருக்கிறது வந்து ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், பெல்ஜியம்லாம் இருக்கு. பாரத் ஏர்டெல் வந்து புதுடெல்லியை தலைமையிடமாக வச்சுக்கிறது தெற்காசிய ஆப்பிரிக்கால இருக்கு. அடுத்து 2018 இந்தியாவோட மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோனி கார்பரேஷன், அப்புறம் வந்து HP அப்படிங்கிற சொல்றது டாடா குழுமம், அப்புறம் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன், IBM, நெட்டில், பிராக்டர் மற்றும் கேம்பிள், சிட்டி குழுமம், பெப்சி நிறுவனம், கொக்கோ கோலா நிறுவனம். இதெல்லாம் வந்து 2018 மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள். அடுத்து GATT, கேட்டின் சுற்றுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது வந்து என்னன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா?
முதலாவது சுற்று வந்து ஜெனீவால நடந்திருக்கு 1947ல. ரெண்டாவது வந்து அன்னிச்சி பிரான்ஸ்ல 1949ல நடந்திருக்கு. மூணாவது வந்து டார்க்வே இங்கிலாந்துல நடந்திருக்கு 50-51ல. அதுக்கப்புறம் 4, 5, 6 இதுவும் ஜெனீவால தான் நடந்திருக்கு. 1, 4, 5, 6 ஜெனீவா தான். அண்ட் 7 வந்து டோக்கியோ ஜப்பான்ல நடந்திருக்கு. 8வது மற்றும் இறுதி சுற்று பன்டாட்டல் எஸ்டி வந்து உருகுவே, பன்டாட்டல் எஸ்டி அப்படிங்கிற இடத்துல, அதாவது உருகுவே சுற்றுன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க இதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான WHO பற்றி கேட்பாங்க. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவா. இதோட நோக்கம் வந்து வணிகத்தை கட்டுப்படுத்துதல், அயல்நாட்டு வாணிபம் செய்தல் தான் இதோட நோக்கம். ஸோ தலைமை இயக்குனர், துணை இயக்குனர் 4 மற்றும் 80 உறுப்பு நாடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 அலுவலக ஊழியர்கள் வந்து இதில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ மெயின் இதுதான். WTOவோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா ஜெனீவா. அடுத்த அந்நிய செலாவணி பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு இருக்காங்க 1974, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது. இந்த சட்டம் இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்களின் செயல்பாட்டை நேரடியாக குறிப்பிடுகிறது. ஓகேவா? அடுத்த சட்டம் வந்து அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம்னு சொல்லி 1999ல கொண்டு வந்திருக்காங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பாராளுமன்றம் 1999ல தான் ஏற்றுக்கிட்டாங்க. கட்டுப்பாடுக்கு மாறாக நிர்வாகத்தை FEMAவின் கீழ் வலியுறுத்துகிறது. ஸோ இந்த ரெண்டையும் என்ன ஆக்ட் அப்படிங்கிறதையும் அந்த இயரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குறைந்தபட்ச ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பயிரின் சாகுபடியில் பல்வேறு செலவுகளை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு ஒரு விலை நிபுணர் குழுவால் நிர்ணயிக்கப்படுகிறது. ஸோ அவங்க என்னென்னலாம் அதுக்கு செலவு செஞ்சுருக்காங்களோ அதெல்லாம் கருத்தில் வச்சுட்டு ஒரு பயிருக்கு இந்த விலை தான் அப்படிங்கிறத நிர்ணயம் செய்வாங்களா, அதுதான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ். குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவித்த பின்னர் இந்த பயிர்கள் பரவலாக வளர்க்கப்படும் இடங்கள் அரசு கொள்முதல் மையங்களை திறக்கும். எனினும் இந்த விவசாயிகள் தங்கள் பயிர் விளை பொருட்களுக்கு நல்ல விலையை பெற்றால் திறந்த வெளி சந்தையில் விற்க இயலும். மறுபுறம் திறந்த வெளி சந்தையில் விலை குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட குறைவாக இருந்தால், அதாவது இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸை விட கம்மியாக கேட்டாங்க அப்படின்னா விவசாயிகள் தங்கள் விளை பொருட்களை குறைந்தபட்ச ஆதரவு விலை விற்பதன் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட விலையை பெறுவாங்க. அதான் MSP சொல்றாங்க, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். அடுத்து தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். அதாவது இந்த சட்டம் துவங்கி 3 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் வந்து இந்த சட்டம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இந்தியாவில் தொடங்கி 3 வருஷத்துக்கு பின்னாடி தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1, 2016 தான் தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் என்பது துவங்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன கொடுத்துருக்காங்க, பரிணாம வறுமை குறியீடு. ஸோ எதெல்லாம் வச்சு வறுமை குறியீடு செய்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் அதிக மற்றும் குறைவான MPI மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் 5 மாவட்டங்கள் எது, கடைசி 5 மாவட்டங்கள் எது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. முக்கிய திட்டங்கள், இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் செயல்படும் முக்கிய திட்டங்கள் எதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையாரோட மகப்பேறு நலத்திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு மாதம் 12,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து முதலமைச்சரோட விரிவான சுகாதார காப்பீடு திட்டம், இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து 2011-12 தொடங்கப்பட்டது. அதன் நோக்கம் என்னன்னா அனைவருக்கும் உடல் நலம் வழங்கும் நோக்கில் அரசாங்கத்தால் இலவச மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை வழங்குறது. அடுத்து தமிழ்நாடு சுகாதார அமைப்புகள் திட்டம், ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் சொல்லி இலவசமா ஆம்புலன்ஸ் சேவைகளை அறிமுகப்படுத்தலாம். அதான் 108 அவசர ஆம்புலன்ஸ் சேவை. அடுத்து பள்ளி சுகாதார திட்டம், விரிவான சுகாதார சேவையை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதை வலியுறுத்துகிறது. அடுத்து தேசிய தொழுநோய் ஒழிப்பு சட்டம், நேஷனல் லெப்ரசி எராடிகேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. ஸோ தொழுநோயை கண்டுபிடிச்சு தொடர்ச்சியான சிகிச்சை வழங்குவதை நோக்கமாக கொண்டது. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள சில ஊட்டச்சத்துக்கள் திட்டம், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஊட்டச்சத்து உணவு திட்டம் இருக்கு. ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம், பொது ICDS திட்டங்கள் மற்றும் உலக வங்கி உதவியுடன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாடு சேவைகள். அடுத்து பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், மதிய உணவு திட்டம். இது எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள ஊட்டச்சத்து திட்டங்கள். அடுத்து வரி அமைப்பு. ஸோ வரி அமைப்பு என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சமத்துவ வரி, உறுதி வரி,
சமத்துவ விதி, உறுதி விதி, சிக்கன மற்றும் வசதி விதி, உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி விதி. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 விதி மட்டும். இது வந்து வரி அமைப்புக்கான விதிகள். ஓகேவா? ஸோ வரி அப்படின்னு வர்றப்போ என்னென்ன மாதிரி எல்லாம் விதிகள் வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ அதனால இந்த 4 விதிகள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, இந்தியாவில் முதலாக வருமான வரி அப்படிங்கிறது யார் அறிமுகப்படுத்தினா 1860 சர் ஜேம்ஸ் வில்சன் அவர்கள் தான் அறிமுகப்படுத்திருக்காரு. ரொம்ப முக்கியமானது. 1857 கழகத்தின் மூலம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட அரசாங்கத்தின் மூலம் போடப்பட்ட ஆணையே வரி விதிப்பு. ஸோ சர் ஜேம்ஸ் வில்சன் அவர்கள் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அடுத்து, இந்தியாவில் வரி விதிப்பின் வேர்கள் மனுஸ்மிருதி மற்றும் அர்த்த சாஸ்திர காலத்திலிருந்தே பின்பற்றப்படுது. ஸோ அந்த காலத்துல இருந்தே வந்து வரி விதிப்புங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ வந்து இந்திய வரிமுறையானது பண்டைய கால வரிமுறையை அடிப்படையாக கொண்டுதான் இயங்குதுன்னு சொல்றாங்க. அடுத்து, நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் 3 அடுக்குகளில் வரி வசூலிக்கப்படுது. ஒன்று வந்து நடுவண் அரசால் எளிதில் வசூலிக்கப்படக்கூடிய வரிகள். அடுத்து, இந்தியாவில் கிட்டத்தட்ட அனைத்து நேரடி வரிகளும் நடுவண் அரசால் தான் வசூலிக்கப்படுகின்றன. பொருள் மற்றும் சேவைகளுக்கான வரி வந்து 2 மாநில, அதாவது நடுவண் அரசும் மாநில அரசாங்கத்தால் 2மே சேர்ந்து வசூலிக்கிறாங்க. சொத்துக்களுக்கான வரி வந்து உள்ளூர், அதாவது நம்ம மாநில அரசு மட்டும் வசூலிக்கும். இந்தியாவில் நேரடி வரிகளை விட மறைமுக வரி மூலம் அதிக வருவாய் வசூலிக்கப்படுகிறது. ஸோ இப்போ இந்தியாவில் எந்த வரியிலிருந்து அதிக வசூல் செய்யப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமுக வரியிலிருந்து தான். இந்தியாவோட முக்கிய மறைமுக வரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. இப்போ கொண்டு வந்தாங்களே இந்த ஜிஎஸ்டி தான் அதிக முக்கியமான மறைமுக வரின்னு சொல்லலாம். அடுத்து, இந்த ஜிஎஸ்டியில் 3ஆ பிரிக்கிறோம். அதாவது மாநில பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி, அதாவது எஸ்ஜிஎஸ்டி, அதாவது மாநிலத்துக்குள்ள மட்டும் வரி விதிச்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேட் இல்லைன்னா விற்பனை வரி, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, பரிசு சீட்டு வரி, அப்புறம் மாநில கூடுதல் கட்டணம் மற்றும் வரிகள். இதெல்லாமே எஸ்ஜிஎஸ்டிங்கிற முறையில் மாநிலத்துக்குள்ள மட்டும் வசூலிச்சுக்கிடுவாங்க. அடுத்து வந்து சிஜிஎஸ்டி, இதுவும் மாநிலத்துக்குள்ள மட்டும்தான் வசூலிக்கிறாங்க. மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படிங்கிறது மத்திய சுங்கத்தீர்வை, சேவை வரி, ஈடுசெய் வரி, கூடுதல் ஆய்வு தீர்வை, கூடுதல் கட்டணம், கல்வி கட்டணம், இது எல்லாமே வந்து சிஜிஎஸ்டியில் வந்தது. ஐஜிஎஸ்டினா மாநிலங்களுக்கு இடையே வரி வசூலிக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 முக்கிய ஜிஎஸ்டி விகிதம் இருக்கு. 5%, 12%, 18%, 28%. இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா காய்கறி மற்றும் உணவு தானியங்கள் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்கான அனைத்து பண்டங்களுக்கும் இந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. அத்தியாவசிய தேவைக்கான பண்டங்கள்லேருந்து விலக்கு வந்து அளிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்ஜிஎஸ்டி இது வந்து மாநிலத்துக்குள், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வரி இது. ஓகேவா? எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி. அடுத்து, 1954 முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு வந்து பிரான்ஸ். இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினது வந்து பிரான்ஸ்னால தான் 1954. அடுத்து, வரினா என்ன, கட்டணம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. இது அந்த அளவுக்கு தேவையில்லை. அடுத்து, தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள நாடுகள் உலகளாவிய தெற்கு நாடுகள் என்று அழைக்கப்படுது. குளோபல் சவுத். தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள நாடுகள் எல்லாமே குளோபல் சவுத் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து வந்து இந்த செஸ்ஜோன் பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். அடுத்து, ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். இது ரொம்ப முக்கியமான திட்டம். ஜனவரி 6, 2016 இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இந்திய அரசின் ஒரு முன்முயற்சியான திட்டம். முதன்மையான நோக்கம் என்னன்னா தொழில் தொடங்குவதற்கான தொடக்க முயற்சிகளை ஏற்படுத்துறது, வேலை வாய்ப்பை உருவாக்குறது, வளங்களை உருவாக்குறது. இதுதான் வந்து இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவோட திட்டம். அடுத்து, ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். 2 இருக்கு, ஸ்டார்ட் அப், ஸ்டாண்ட் அப்னு. இது வந்து ஏப்ரல் 5, 2016 தான். அது வந்து ஜனவரி 16, இது ஏப்ரல் 5. இந்த திட்டம் வந்து பச்சை புல்வெளி கிரீன்ஃபீல்டு என்டர்பிரைஸ் நிறுவனம் அமைப்பதற்காக குறைந்தபட்சம் 10 லட்சத்துக்கும் 1 கோடிக்கும் இடையில ஒரு எஸ்சி மற்றும் எஸ்டி மற்றும் ஒரு வங்கி கிளைக்கு ஒரு பெண் கடன் பெறுபவர் என கடன் வழங்கி வங்கி கடன்களை எளிதாக்குவது இந்த திட்டம். ஸோ ஒரு என்னது கிரீன்ஃபீல்டு என்டர்பிரைஸ்ன்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை அமைக்கிறதுக்காக வங்கி கடன் கொடுக்கறக்கூடிய திட்டம் தான் ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டோட பாக்ஸ் கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து 11th and 12th பாக்ஸ் கொஷின் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.